ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நடிகையும் பிரபல பாடகியுமான ஆண்ட்ரியா ஷேர் பண்ணிருக்க போட்டோஸ்க்கு லைக்ஸ் அள்ளுது. சென்னையில நடந்த கடை திறப்பு விழால பங்கேற்ற ஆண்ட்ரியா பாட்டு பாடி ஃபேன்ஸை மகிழ்விச்சாங்க. சேல 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 கட்டினா குறு குறு குறுன்னு பார்ப்பாங்க, குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க, சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்றும் இல்லைங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையாலையோ மாம்பழ புத்தி. பாக்கி நான் பாட வேண்டாம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற அதே லுக்ல ஒரு போட்டோ ஷூட்டையும் நடத்தி இன்ஸ்டால பகிர்ந்திருக்காங்க ஆண்ட்ரியா. இத பார்த்து ஃபேன்ஸ் ஹார்ட்டின பறக்க விட்டுட்டு இருக்க ஒரு வெறித்தனமான ரசிகர் பிறந்ததற்கு நன்றின்னு கமெண்ட் போட அது பலரையும் ரசிக்க வச்சிடுச்சு. திருவாரூர் மாவட்டம் பிடாரி குளுந்தாளம்மன் கோவிலில் விளைநிலத்தில் தோளில் சுமந்து செல்லப்படும் வினோத தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தப்லாம்புலியூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிடாரி குளுந்தாளம்மன் கோவில் விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குளுந்தாளம்மன் கோவில் தேர் தோள்களில் சுமந்து செல்லப்பட்டு சேரும் சகதியும் நிரம்பிய விளைநிலங்களில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது தேர் விழுந்த இடத்தில் மக்கள் அம்மனுக்கு பூஜை செய்தனர். வினோத தேர் திருவிழாவை கண்டு ரசிக்க சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தந்தனர். சீனாவின் ஜிசாங் பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பில் மான்கள் இரை மேயும் காட்சி வெளியாகியுள்ளது. மான்களின் தாயகம் என கூறப்படும் ஜிசாங் பகுதியில் 3 லட்சத்திற்கும் அதிகமான மான்கள் வசிக்கின்றன. அதற்கு ஏற்ற மாதிரியான சுற்றுச்சூழல் இங்கு நிலவும் நிலையில் மான்களை பேணிக்காக்க செயற்கைக்கோள் ஸ்கேனிங், ட்ரோன் கேமரா கண்காணிப்பு என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கவினோட கிஸ் படம் செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டரான சதீஷ் கிருஷ்ணன் உருவாக்கி இருக்க கிஸ் படத்துல கவினோட அயோத்தி படத்துல நடிச்ச பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாட்டு டீசர்லாம் ஃபேன்ஸை கவர்ந்த நிலையில படம் செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா போஸ்டர் மூலமா படக்குழு செய்தி சொல்லியிருக்கு. சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. இப்படி கூலி படத்துல கலக்கின நடிகர் நாகார்ஜுனாவோட 100வது படத்தை இயக்கும் வாய்ப்பு நித்தம் ஒரு வானம் படத்தை இயக்கிய ரா கார்த்திக்கு கிடைச்சிருக்கு. அசோக் செல்வன், ரித்து வர்மா உள்பட பலர் நடித்த நித்தம் ஒரு வானம் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை இயக்கிய ரா கார்த்திக் தன்னோட 100வது படத்தை இயக்க போறதா பேட்டி ஒண்ணுல உறுதிப்படுத்தியிருக்காரு நாகார்ஜுனா. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா எடுக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் இது ஆக்ஷன், ஃபேமிலி, சென்டிமெண்ட், டிராமா கலந்து உருவாகும்னு தெரிவிச்சிருக்காரு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.